இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம். 8/4/2024 14/4/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்துருவோம். முதல்ல கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாரம் சில காரணங்களால் திடீர் பயணம் போக போகிறீங்க. இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சூழ்நிலையில் முடிஞ்சால் இந்த பயணத்தை பின்னாடி ஒத்தி போடுங்க. இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு 10வது வீட்டில் வியாழன் இருக்குது. திடீர் பெரும் லாபம் வருது. உங்கள் பணத்தை பெரிய முதலீடு செய்வது குறித்து முடிவெடுக்கலாம். ஆனால் இப்போ அவசரமாக முதலீடு செய்ய வேணாம். மேலும் சாத்தியமாக அனைத்து அபாயங்களையும் நீங்கள் மதிப்பிடலைன்னா எதிர்கால இழப்புகளின் அபாயத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை வரும். மேலும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சந்திரன் ராசியை பொறுத்தவரை சனி 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக 8ஆம் வீட்டில் இருக்குது. கூட்டாண்மையில் வியாபாரம் செய்பவங்க இந்த வாரம் தங்கள் கூட்டாளர்களை கவனிக்கணும். ஏன்னா சில காரணங்களால் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். இது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அவை முற்றிலும் நிவர்த்தி செய்யப்படும். குறிப்பாக ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை இந்த துறைகளில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம். அதனால் அற்ப விஷயங்களையோ அல்லது வீட்டு பிரச்சனைகளையோ நினச்சி நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் ஹனுமதே நமகன்ற மந்திரத்தை தினமும் 11 முறை ஜெபிச்சாலே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், கடகராசி என்பர்கள் வெளியிடத்திற்கு போகிறதன் மூலம் கண்டிப்பாக மனதில் அமைதியை பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவுபூர்வமாக செயல்படுறதை விட யதார்த்தமாக செயல்படணும். எல்லாவற்றிலும் அமைதியான அணுகுமுறை தேவை. மேலும் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பயணம் செய்வதில் முனைந்து இருப்பீங்க. உங்களை சுற்றி மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீங்க. மற்றவங்கள்ட்ட பேசையில் கவனமாக பேசணும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது சிறந்த பலன் தரும். 9ஆம் தேதி வெளியிடங்களுக்கு போகிறதன் மூலம் கவனத்தை திசை திருப்புங்க. உங்கள் செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருக்கிறது நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். 10ஆம் தேதி மகிழ்ச்சியுடன் இருக்கிறீங்க. உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். மேலும் பார்த்திங்கன்னா தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் வரும். இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி ரொம்பவும் சிந்தித்து கனவு கண்டுக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாரிடத்துலையும் இருப்பது தான். இன்று மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்கும். 12-13 சமநிலையுடன் இருப்பீங்க. புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. அதிர்ஷ்டமான நாள் 13ஆம் தேதி அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலம் ஆறுதலை பெறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக தவிர்க்க பழகணும். கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 8ல் சனி இருக்குது. செவ்வாய் இணைஞ்சு ராசிநாதன் சந்திரன் அமாவாசை தோவு நிலை பெறுது. கடகராசி அன்பர்களுக்கு மனம் அலைப்பாயும் வாரம். இது கடகராசியினர் இந்த வாரம் எதையும் நேர்வழியில் சென்று சாதிக்கிறது தான் நல்லது. குறுக்கு வழியில் போக வேணாம். சிக்கல்கள் வருது. வேலை மாற்றம், வீடு மாறுதல், அலுவலகம் மாறுதல், வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இதெல்லாம் நடந்த அலைச்சல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களில் சிலர் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியதெல்லாம் இருக்குது. எக்காரணம் கொண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேணாம். இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வருடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிர் நண்பன் என்றாலும் யாரையும் நம்ப வேணாம். எந்த ஒரு விஷயமும் நீண்ட முயற்சிக்கு பின்னே வெற்றியை தரும். சில நேரங்களில் விரக்தி ஏற்படுது. அதனால் அனைத்து விஷயங்களிலும் 1 முறைக்கு 4 முறை யோசித்து செயல்படணும். அப்போ தான் நல்லது. எல்லா விஷயங்களும் முடிவது போல தோற்றம் தந்து முடியாத நிலை இருக்குது. ஏமாற்றங்கள் தான் இருக்குது. அதனால் அனைத்திலும் ஆசை காட்டி மோசை செய்யும் வாரம் இது.
சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோபம் கொள்றதே ஒரு டெக்னிக்காக வச்சுருப்பீங்க. ஆனால் யார் மீதும் கோபம் கொள்வதும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது நண்பருடன் பழகாமல் பழைய விஷயங்களை நினைவில் வச்சுக்கிட்டு முடிஞ்சவரை உங்களையும் மனதையும் ரிலாக்ஸ் செஞ்சு கொள்ள முயற்சிப்பது நல்லது. சந்திரன் ராசியிலிருந்து 9வது வீட்டில் வியாழன் இருக்குது. அதனால் உங்களுக்கு 9வது வீட்டில் வியாழன் இருக்கனால இந்த வாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி பார்வையில் சராசரியை விட சிறந்த பலன்களை தருது. இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றி உள்ளவங்களை பாதிக்கும். குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்குன்னு ஒரு நல்ல குணம் இருக்குது. இந்த நல்ல குணத்தால் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றி தான் கிடைக்கும். மேலும் சில பேர்த்த நீங்கள் இந்த வாரம் ஈர்ப்பீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் பலருக்கு பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வந்தாலும் படிப்படியாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் அவங்க கடின உழைப்பை ஆரம்பத்திலிருந்து தொடரணும். கல்வி ஜாதகப்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் பல வாய்ப்புகளை இழக்க போகிறாங்க. அதனால் உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும், எரிச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வச்சிருக்கையில் நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துருங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பாஸ்கராய நமகன்னு தினமும் 19 முறை ஜெபிக்கணும். சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஏழைகள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண உதவி செய்ய 7ஆம் தேதியை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் உணர்வீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் பயனுள்ளதாக இருக்கும். இறை மந்திரம் மற்றும் ஸ்லோகங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் திருப்தியாக உணர்வீங்க. 9ஆம் தேதி அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளணும். சில பதட்டமான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும். 10ஆம் தேதி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அமைதியை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளணும். 11ஆம் தேதி கூடுதல் பலம் பெறுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு திட்டம் போடுவீங்க. மேலும் நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சிறந்த பலனை தரும். 12ஆம் தேதி முயற்சிகள் வெற்றி அடையும். உங்கள் சாதாரண செயல்கள் இன்று உத்வேகம் அளிக்கும். நீங்கள் பெரிதாக சாதித்ததை போல உணர்வீங்க. 13ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நற்பலன்களை கண்டிப்பாக தரும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் வார ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது. இது சிம்மராசிக்காரவங்களுக்கு நிதானமான பலன்கள் நடக்கின்ற வாரமாக இருக்கும். கையில் இருந்த சேமிப்பெல்லாம் கரையும் வாரம். பணவரவும் சுமாராகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் தான் செலவுகள் இருக்கும். எதிர்கால நல்வாழ்விற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் இந்த வாரம் நடக்கும். சிலருக்கு மனதில் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். பெண்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். எதுவும் மந்தமாக நடக்கும் வாரம். மருத்துவம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அன்றாட அழியும் பொருட்கள் போன்ற துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் அடைவீங்க. சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தங்கள் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறாம விலகி இருந்தவங்க உங்களோடு புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வருவாங்க. 7ஆம் தேதி காலையில் 7:39 மணி முதல் 9ஆம் தேதி காலையில் 7:32 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்றாலும் கெடுதல்கள் எதுவும் நிச்சயமாக நடைபெறாது. இருந்தாலும் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த நாட்களில் வேணாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நேரமாக இருக்கும். மேலும் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தின் வலிமையின் அடிப்படையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ரொம்ப கவனிச்சுக்கிருவீங்க. இதனால் குடும்பத்தில் உங்கள் மரியாதை கூடுது. மொத்தத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து 8வது வீட்டில் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும். அதனால் உங்கள் நிதிநிலையை பெரிய அளவில் வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் நிதி உதவி செய்ய நீங்கள் முடிவு செய்யலாம். இந்த வாரம் உங்கள் மனம் தொண்டு வேலைகளில் அதிகமாக ஈடுபடும். அதனால் உங்கள் குடும்பத்தினருடன் சில மத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய முடிவு செய்வீங்க. அதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும்
உள்ளமைதியை உணர்வீங்க. உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழும். இந்த வாரம் வணிகர்கள் எந்த ஒரு வணிக சட்ட ஆவணத்தையும் ஆழமாக புரிஞ்சுக்கிறாம சரியாக படிக்காமல் கையெழுத்து போட வேணாம். இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் சிக்குவீங்க. அவசரப்பட்டு ஆவணங்களில் அலட்சியமாக இருக்க வேணாம். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்க கல்வித்துறையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. அதனால் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு பள்ளி குறிப்பேடுகளை வழங்குங்க. கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உங்கள் மனதில் சமநிலை உணர்வு இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க நல்ல நாள். உங்கள் தன்னம்பிக்கை நிலையை அதிகரிக்கும். நீங்கள் அதிக முயற்சி எடுப்பீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். 9ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். எந்த செயல் செஞ்சாலும் அதில் வெற்றி தான். புதிய மனிதர்களை சந்தித்து அவருடைய நட்பெல்லாம் பெறுவீங்க. இன்று முழுவதும் நீங்கள் உற்சாகமாகத்தான் இருக்கிறீங்க. 10ஆம் தேதி நீங்கள் பல தடைகளை கடந்த பிறகு உங்கள் செயல்களில் திருப்தி அடைவீங்க. மற்றவங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருக்கணும். கவலைகளை ஒதுக்கி மனதை அமைதியாக வச்சுக்கிறணும். 11ஆம் தேதி மன அழுத்தத்துடன் இருப்பீங்க. சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். மேலும் மன அழுத்தத்தை அது குறைக்கும். 12, 13 இந்த தேதிகளில் சாந்தமாக இருப்பது நல்லது. உங்கள் சபலங்களை கட்டுப்படுத்தணும். குறைந்த முயற்சியில் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. நகைச்சுவை போக்கில் நீங்கள் சிறந்ததை சாதிக்க போகிற நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டது துலங்கும் நல்ல காலம். இன்னும் சில வாரங்களில் நடக்க இருக்குது. குரு பயிற்சி ஆரம்பிக்க இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி தான். மகாகவி பாரதியின் கவிதை வரிகள் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களின் நல்ல உள்ளத்தை இதுவரை புரிஞ்சுக்கிறாதவங்க இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க. தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் சூப்பராக இருக்குது. எதிலும் லாபம் வருது. மேலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பொருளாதார வசதிகளில் குறைகள் இல்லை. மனைவிக்கு நகை, பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கென்று நகை சேமிப்பு இதெல்லாம் செய்ய முடியும். தாமதித்து வந்த வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். 12, 13 இந்த நாட்களில் பணம் வரும். 9ஆம் தேதி காலை 7:32 மணி முதல் 11ஆம் தேதி பகல் 8:40 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் எதிலும் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணும். இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க. இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் 8/4/2024 14/4/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.